Judges chapter 4 verse 1 to 24. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். And the children of the Israel against did evil in the saw God of the Lord when he was dead. வசனம் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசாரியரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கைகளிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சீகேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். And the Lord sold them into the whole hands of the Zebulun kings of the Canaan, the Reganite in Azar, the captain of the host, as was the Signor, which dwelt in the Urza of the Gentiles. வசனம் 3. அவனுக்கு பொலத்தியரும் இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். And the children of the Israel cried unto the Lord of the had in 900 chariots of the Iran, and 20 years he mightily upbraided the children of the Israel. அதனால் அக்காலத்திலே லெபேத்தியன் மனைவியாகிய போதோரியாள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்தாள். And Deborah a prophet, the wife of the Libida, the judges Israel at that time. வசனம் 5. அவள் எப்ரேமையும் மலை தேசமான ராமாவுக்கும் பொத்துலுக்கும் நடுவில் இருக்கிற தொபேராலின் பிரசிமாரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் இடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு அவர்கள் போவார்கள். And she dwelt in under the plum tree of the Deborah, but when there Ramoth and Bethel in Mount and Ephraim, and the children of the Israel come up to hear for judgment. வசனம் 6. அவள் நெப்தலியிலுள்ள கோதேசில் இருக்கிற அபினேகாமின் குமாரன் பார்க்கே வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரர்களும் 16,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றார். And the sea stand and called and broke, and the sons of the Abimael out of the Kadesh Barnea, and said unto them, heed not the Lord and God of the Israel commandment, saying, go and draw toward Mount Tabor, and take with thee 10,000 men of the children of the Naphtali and of the children of the Zebulun. வசனமேலு, நான் எப்பிமீனின் சேனாதிபதியாகிய சிமேரியாவையும் அவள் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசேன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்புக்கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். And I will draw unto thee and the river Kazan Sisera, the captains of the Gibeon, and Serimi with his charioteers and his multitude, and I will deliver him into thine hands. வசனம் 8. அதற்கு பாராக், நீ என்னுடனே கூட வந்தால் போவேன், என்னுடனே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். And the Barak said unto her, if ye thou wilt go with me, then I will go, but if you thou wilt not go with
me, then I will not go. வசனம் 9. அதற்கு அவள், நான் உன்னுடன் கூட நிச்சயமாக வருவேன், ஆனால் நீ போகிற பிரயாணத்திலே உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சீரோவை ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கோதேசுக்கு போனாள். And she said, I will surely go with thee, notwithstanding and journey that thou takest shall not be for any honor for thee, Lord, shall shield Sisera into the hands of the woman. And Deborah arose and went with the Barak after Kades. வசனம் 10. அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கோதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் சொல்லும் 16,000 பேரையே போனான். தெபோராலும் அவனுடன் கூடயே போனாள். And Barak called Zebulun and Naphtali to Kades, and he went up with them 1,000 men, and this were, and Deborah went up with him. வசனம் 11. கோனே ஏனே எபோர் என்பவர் மோசேயின் மாமனாகிய ஓபேயின் புத்திரராயிருக்கிற கோனேசேரை விட்டு பிரிந்து கோதேசேன் கிட்டே இருக்கிற சானாயிம் என்னும் கர்வேலி மரங்களின் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். Now Heber this Kenite which is was of the children of the Heber, the fathers-in-law of the Moses, and the served himself from the Canaanites, and pitched these tents on the plain of the Zenium, which is by Kades. வசனம் 12. அபினகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையிலேயே ஏறிப்போனான் என்று சிசேரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. And they served Sisera this Barak the sons of Abimelech was gone up this Mount Tabor. வசனம் 13. சிசேரா 920 ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னுடன் இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணங்களாகிய அரோசேசில் இருந்து கீசான் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். And Sisera gathered together all these chariots, even 900 chariots have this Iran, and all these people that were and with him from an horse say this genitals unto the rivers of the Kishon. வசனம் 14. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சீசேராவை உன் கையிலே ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக் அவன் பின்னாலேயே 16,000 பேரை தபாரா மலையில் இருந்து இறக்கினார்கள். And Deborah said unto the Barak, for this is the days in which the Lord unhid and delivered Sisera into the 900. Is not the Lord and gone out before thee? So Barak he went down from Mount Tabor, and 10,000 men and after him. வசனம் 15. கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பார்க்கும் முன்பாக பட்டய கருக்கினாலே கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். And the Lord discomfited Sisera and all the chariots, and all this asked with this each of the sword up before the brook, so that Sisera legated down of
these chariots and flew away and his fate. வசனம் 16. பாராக் ரதங்களையும் சேனைகளையும் புறஜாதிகளுடைய அரோசத்தை மட்டும் துரத்தினான். சிசெராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினாலே விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. But Barak proceeded after the chariots and after this host, and to the Arsat of these Gentiles, and all the host of the Sisera fall unto the edge of the sword, and there was not a man left. வசனம் 17. சிசெரா கால்நடையாய் கோனாய்க்கியான எப்ரோனின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்து, அப்பொழுது எப்பியோனின் என்னும் அத்சாரின் ராஜாவுக்கு கோணையான எபோரின் வீட்டிற்கும் சமாதானம் உண்டாகியிருந்தது. About Sisera fell away and is fed to these tenant Abijah, the wife of Heber this Kenti, for there was an peace. But when Jeban, the kings of Azar, and the house of the Jeber this Kenti. 18. யாகேல் வெளியே சிரியாவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வரும் என்று ஆண்டவனே என்னுடனே உள்ளே வாரும், பயப்படாதே என்று அவனுடனே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமூகத்தினாலே மூடினாள். And Joel went out of meat and Sisera, and said unto him, Turn in, my lord, turn in into me, fear not. And when he had turned in unto the ear into the tent, he covered him with a mantle. வசனம் 19. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாய் இருக்கின்றன என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து, திரும்பவும் அவனை மூடினாள். And he said unto her, Give me, I pray thee, little water to drink, for I am thirsty. And she opened a bottle of milk, bottle of the milk, and gave him drink, and covered him. வசனம் 20. அப்பொழுது அவன், நீ கூடாரவாசலில் நின்று யாரையாவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால், இல்லை என்று சொல் என்றான். Again he said unto her, Stand in the doors of this tent, and it shall be when any man doth come and inquiry of thee, and say, Is there any man here? that thou shalt say no. வசனம் 21. பின்பு எப்பிரோ மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். தெபோரா. எபோரின் மனைவியாகிய யாகேல் சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது அசாமா தூங்கினான், அவன் செத்து போனான். The Joel bare his wife and took a near of the tent, and took a hammer in her hands, and went softly unto him, and smote the nail into his temples,
and first nailed it into the ground. Ralph was fast on his sleep and very so he died. வசனம் 22. பின்பு சிசோராவையும் தொடருகிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னால், அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசோரா செத்து கிடந்தான். ஆணி அவன் நெற்றியிலே அடித்திருந்தது. And behold, as Barak pursued Sisera, Jael came out to meet him and said unto him, Come, and I will shew thee the man on whom thou seekest. And when he come into your tent, behold, Sisera lay there dead, and the nail was in these temples. வசனம் 23. அப்படியே தேவன் அந்த நாளிலே கானானியரையும் ராஜாவாகிய யோபேனையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார்கள். So God and Saber had, and that day Jabin these kings of Canaan before the children of the Israel. வசனம் 24. இஸ்ரவேல் புத்திரரின் கைகளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபானையும் நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேலே வளர்த்து கொண்டு இருந்தது. And the head of the children of the Israel prospered and prevailed against Jabin, the kings of Canaan, until they handsome destroyed Jabin, king of the Canaan. Hi friends, நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சியோட ஃபோன் ஒருத்தன் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் 2-3 வாட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. 4வது வாட்டியாக எடுத்துகிட்டு போய் நான் ஸ்ட்ரீட்டில் போய் ட்ரை பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு வந்து இப்போ சார்ஜ் ஏறல. அதுக்கு மாட்டும் போதே அவன் ஒழுங்காக மாட்டி கொடுக்கல. எல்லாம் திருட்டு பயிரெலாம் இருக்கானுங்க. ஒரு வேலையை செஞ்சால் ஒழுங்காக செய்ய மாட்டானுங்க, திருட்டு தான் பார்க்குறாங்க. அதேமாதிரி பிரசிடெண்ட் கால் பண்ணியிருக்கார் எனக்கு. அவர் கால் பண்ணி திருப்பி நான் பேசணும். எனக்கு எதனா கொடுப்பாரு சண்டே இல்லை செய்கிறதுக்கு பிஃபோராகவே க்ளோசிங் ப்ரேயர், அப்படி இல்லைனா சாக்ரமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு, பிளெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு, வாட்டர் பிளெஸ்ஸிங் இல்லாட்டி பிரெட் பிளெஸ்ஸிங்ஸ் எதனா பண்ணுறதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். காலிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் என்றைக்குமே, அதை விடக்கூடாது. அதேமாரி இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சாச்சு. ஆனால் நேற்று எந்த வேலைக்கும் போகல. ஆனால் ஒரு 520 ரூபா செலவு. 39 ரூபாய்க்கு ஸ்வீட் போட்டிருந்தாங்க. பாதி ரேட்டு இல்லை, ரொம்ப கம்மியான ரேட்டில் போட்டிருந்தாங்க. அதை வாங்கினேன். அதுக்கப்புறம் பிரிட்டானியாவில் ப்ளம் கேக் வாங்கினேன். அப்புறம் சேவிங்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். சில வண்டிக்கு மெயினாக பாலிஷ் போட வேண்டிய ஐட்டம்ஸ் போடேன். ஆனால் இதெல்லாம் வாங்கினேன். பெல்ட் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் முடிச்சிருக்கேன் வேலையை. இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு டியூட்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும். அப்புறம் திங்கக்கிழமை ஒரு 500 ரூபா சம்பாதிக்கணும். அப்போ தான் டிவி கட்ட முடியும். பைக்குக்கு கார் டிவி வந்துருச்சு. நேற்றே கார் டிவி கட்டியிருக்கணும், கட்ட முடியல. இந்த மாதத்துக்குள்ளே அதை சேவ் பண்ணி கட்டணும். கிரெடிட் கார்டை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணணும். 13,000 ரூபா இருக்குது கையில். அந்த காசை கட்டி தான் க்ளோஸ் பண்ணணும். அதுதான் அந்த காசை நான் பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இயர் ஃபுல்லாக ஓடிடுச்சுன்னா கூட அந்த கேஷை கூட வச்சு கட்டிடலாம். டிவி எல்லாண்டையும் ஃபினிஷ் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இது நடுவில் பார்க்கிங்கை போய் பார்த்து பார்க்கிங்கில் காருக்கு டிவி வாடகை கட்டணும். கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.